ஓகே, தியாகராஜன் சார் இதுக்கு தமிழ்ல சொல்ல போறாரு. கேர்ஃபுல். ஐ அம் a teacher. நான் ஆசிரியராக இருக்கிறேன். ஓகே, இப்ப நான் ஒரு ஆசிரியர். நான் ஒரு ஆசிரியர். நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். ரைட்டா? இப்ப பாருங்க பாருங்க, ஐ வாஸ் an engineer. நான் ஒரு இன்ஜினியராக இருந்தேன். இது உண்மைதான். நான் ஒரு இன்ஜினியரா இருந்தேன், இப்ப வாத்தியாரா இருக்கேன். உண்மை. அது மாதிரி நிறைய உண்மைகள் உங்களுக்குள்ள இருக்கும். பாஸ்ட்ல வெவ்வேறு கேரக்டரா இருந்திருப்பீங்க, பிரசன்ட்ல வெவ்வேறு கேரக்டரா இப்ப இருப்பீங்க, ஃபியூச்சர்ல வெவ்வேறு கேரக்டரா இருப்பீங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளதான். ஏன்னா மாற்றம் எடுத்துக்கிட்டே இருக்கும். ரைட்? இப்ப தியாகராஜன் சார் சொல்லட்டும், 1ல இருந்து 12க்குள்ள ஒரு நம்பர். அந்த நம்பர் இந்த நம்பர் என்ன? இப்படிதான் நம்ம கடைசியா போய் முடிச்சோம். கொஞ்சம் கஷ்டத்துல போய் முடிச்சிட்டோம். லாஸ்ட் பால் ரன் அவுட் மாதிரி போச்சு. ஓகே, 2ன்னு சொல்றேன். இப்ப 2ன்னு இப்ப சொல்லலாம். இப்ப வந்து எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா இந்த 24 வார்த்தை சொன்னேன் இல்லையா, சாதாரண வார்த்தை இல்ல, நம்மள போட்டு குழப்பி எடுத்துரும். ரைட்? இந்த 12 ஸ்ட்ரக்சரை உண்டா இல்லையான்னு பார்க்கணும். இந்த 12 20 ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, உண்டா இல்லையான்னு பாக்குற வார்த்தை தான் இந்த 24 வார்த்தை. ரைட்? என்ன 24 ஆட்டோமேட்டிக்கா வர வந்துரும். ஹரி சார், உங்க நம்பர் சொல்லுங்க. 2. ஓகே, 2ன்னா என்ன இருக்கணும்? மஞ்சு மேம், 2ன்னா என்ன இருக்கணும்? ஐஎன்ஜி வார்த்தை இருக்கணும். கொண்டை இருக்கணுமா இல்லையா? 2ன்னா கொண்டை இருக்கணுமா இல்லையா? ஐஎன்ஜி இருக்கணுமா இல்லையா? ஐஎன்ஜியே கிடையாது. மெயின் வெர்ப்ல ஐஎன்ஜி இருக்கணுமா இல்லையா தியாகராஜன் சார்? இங்க இல்லையே. நீங்க மெயின் வெர்ப் தானே பார்க்கணும். இங்க சொல்லுங்க, இது இங்க வெர்ப் என்னங்க தியாகராஜன் சார்? இங்க வெர்ப் என்னங்க? மட்டும் தான், வேற எதுவுமே ஆமா. டீச்சர் பேர் சொல்லுங்க. இருக்கிறது அப்படிங்கிறது பிரசன்ட். இப்ப சொல்லுங்க. இப்ப பார்க்கலாமா? V1 V2 V3. இப்ப பாருங்க, கேர்ஃபுல்லா பாருங்க. குயிக்கா பார்க்கணும். விட்டுறாதீங்க, ஃபோக்கஸ் விட்டுறாதீங்க. இங்க ஓகே, ஃபோக்கஸ் விட்டுறாதீங்க. 1 2 3 4 5 வீன்னு போடுறது வெர்புக்கா போடுறேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 1 2 3 5 வச்சுக்கலாம். ரைட்? நவ் இப்படி பண்ணலாமா தியாகராஜன் சார்? இஸ் வந்தா இங்க என்ன வரும்? அப்படியே வச்சுங்க. இங்க ரைட் வந்தா இங்க என்ன வரும்? அப்படியே வச்சுங்க. ரோட். இங்க என்ன வருங்க? முக்கியமானது ரிட்டர்ன். இங்க என்ன வருது? V3 யாராவது சொல்லுங்க ஒரு வாட்டி. சூப்பர். பீன்னு சொல்றவங்க ரிவைஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம், ஆடியோ கட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ரைட்? இங்க ரைட்டிங். இங்க சொல்லுங்க பீயிங். அருமை. E5 ஹி ஷீட்டுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர்றேன். கேர்ஃபுல்லா பாருங்க. அடுத்தது இங்க இருந்து வர்றேன். இப்படி வர்றேன். அதுதான் பியூட்டி. அருமை. வந்து கொண்டு வந்து நிப்பாடுறீங்க பாருங்க. அதுதான் இங்க என்ன வரும்? அடிச்சு சொல்லணும். பீன். இங்க அப்படியே நிப்பாட்டணும். அப்படியே கொண்டாந்து நிப்பாட்டணும். சரியா? இவனு படிக்கலாமா? இப்ப பாருங்க, ரொம்ப ஈஸியா ஒண்ணு சொல்றேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம். பி பியூட்டிஃபுல். இங்க வாங்க. இதுதான் வந்து ஹார்ட்கோர். இப்ப பாருங்க, நான் இங்க ஆம் போட்டேன்னா இங்க என்ன வரும்? இப்ப அப்படியே கொண்டு வரவா? அப்படியே கவனிச்சிட்டு இருங்க. இங்க ரைட் இருக்கா? ஐ ரைட் யுவர் லெட்டர். ரைட்? ஐ ரைட் யுவர் லெட்டர். நம்பர் சொல்லுங்க. ஐ ரைட் யுவர் லெட்டர் நம்பர் சொல்லுங்க. 1 sir. ஓகே, ஐ ரைட் யுவர் லெட்டர் நம்பர் 1. அப்படியே பிடிச்சுக்கோமா. சிம்பிள் பிரசன்ட் 1னா எல்லாமே பிடிச்சிரும் உங்களுக்கு. இந்த ரைட்டுக்கு பதிலா ஆம் இருக்கு, வச்சுக்கிறீங்களா? ஐ ஆம் a teacher. I am a teacher. 1 sir.
அவ்வளவுதான். அதான் கணக்கு. ஒரு வேர்ப் 5 பாக்குறீங்க, பார்த்தாலே முடிச்சிருங்க. நீங்க 5 கரெக்டா பாத்துட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த பார்வை மட்டும் கரெக்டா இருந்தா முடிச்சிருங்க இங்கிலீஷ். ரைட்? இங்க என்ன பண்ணுவீங்க? இங்க பாருங்க, இங்க என்ன பண்ணுவீங்க? ஐக்கு யூஸ் பண்ணலாம், இதை க்கு யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, யூக்கு யூஸ் பண்ணலாம், 2 யூக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு யூ தான் போட்டிருக்கேன், 2 யூக்கு யூஸ் பண்ணலாம். ஹி ஷீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். சாரி, யூக்கு யூஸ் பண்ணலாம், ஹேக்கு யூஸ் பண்ணலாம். ரைட்? இங்க ஒன்லி ஹி ஷீட் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே பிரசன்ட். ரைட்? ரெண்டுமே பிரசன்ட். இப்ப இந்த ஒரு நுணுக்கத்தை சொல்லி கொடுக்கணும்னு ரொம்ப நுணுக்கமான விஷயம். இது ரொம்ப பார்க்கணும். இந்த 12 ஸ்ட்ரக்சரையும் சேலஞ்ச் பண்ற வார்த்தை இது. ஏன்னா இந்த ஆம் இருக்கு இல்லையா, பி வெர்ப்னு சொன்னா இல்லைங்களா, பி வெர்ப் வந்து நீங்க கட்டாயமா பார்க்கணும் என்னங்கிறது. இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப ஐ வாஸ் அன் இன்ஜினியர் என்ன நம்பரா இருக்கும்? இப்ப சார் மீங்கிறது சிங்குலரா ப்ளூரலா சார்? சொல்லுங்க. மீன் பையா இருக்கும் சார். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. 2 சார். இது I was an engineer. 5 killing 5. Right? I am a teacher. 1 isn't it? I write a letter. இது எப்படிங்க வாஸ்? இங்க பாருங்க, வாஸ் எங்க உட்கார்ந்திருக்கு? பாஸ்ட் ரோட்ல உட்கார்ந்திருக்கு. ரோட் எங்க இருக்குதுங்க? 12 ஸ்ட்ரக்சர்ல 20 ஸ்ட்ரக்சர்ல ரோட் எங்க வருங்க? 5ல மட்டும் தான் வரும். 5ல மட்டும் தான் வரும். பார்க்கலாமா அது? 5ல மட்டும் தானே வரும். நீங்க பாத்தீங்களா அது என்னன்னு? இஸ்வாச நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க ஆரம்ப குழம்புற கூட்ட தான் தெரியும், கன்ஃபியூஸா தான் இருக்கும். இப்ப கன்ஃபியூஸா இல்லைன்னா தான் தப்பு. இப்ப ஏன்னா பெரிய கான்செப்ட் இல்லையா, பெரிய கான்செப்ட். முத வாட்டி மவுண்ட் ரோட்ல கூட கஷ்டமா இருக்குங்க. நீங்க கஷ்டமா தான் இருக்கும் மவுண்ட் ரோட்ல. ஆனா நீங்க ரெண்டாவது வாட்டி இத வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணனுமாங்க சார் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க ஆடியோல கட் பண்றதே இருக்குன்னா ரிஹர்சல் பண்ணிட்டு கட் பண்றீங்க. பார்க்காம ஆடியோல பேசுறீங்க. பார்த்து பேசிட்டு போயிடலாம். 2 நிமிஷத்துல கட் பண்ணலாம். இல்ல சார், பார்த்து இருங்க இங்க வாங்க. இப்ப பாருங்க, நம்பர் வந்து சும்மா லிங்க் பண்றதுக்கு தான், ஒண்ணுமே கிடையாது. நம்பரை தூக்கி எரிஞ்சிட போறோம். நம்பர்னால மீனிங்லாம் கிடையாது. எதுக்கு தெரியுங்க நம்பர் வச்சிருக்கோம்? உடம்பு முடியாம போறப்ப கை குச்சி வச்சிருப்போம். எதுக்கு வச்சிருப்போம்? அது வரையிலும், அது திருப்பி ஏந்திரிச்சு நடக்கிற வரையிலும் இருக்கிறதுக்கு. அப்புறம் கை குச்சி வைக்க மாட்டோம். இப்ப பாருங்க, பயந்துக்க வேணாம். இப்ப திருப்பி கொண்டு வருவோமா? இப்ப பாருங்க, I am working as a teacher. Number 1. Number 2. I am working as a teacher. இது number 2. I am working as a teacher. Now பாருங்க, I am a teacher. 1 sir. 1. I am a teacher. 1. இப்ப பாருங்க இன்னொரு வாட்டி பாருங்க. I work as a teacher. I work as a teacher. 1 sir. Beautiful. 1 sir. அந்த ஒண்ணுதான் இங்கேயும், அந்த ஒண்ணுதான் இங்க போடலாமா? ஆமுக்கு கீழே ஒர்க் அது போடுவீங்களா? நீங்க வேற எதுவும் போட மாட்டீங்கல்ல? பாருங்க, ஒர்க் நம்பர் 5 வரும்போது, ரைட்? இங்க பாருங்க, இந்த ஒர்க் இங்க பாருங்க, working போய் இங்க பண்ணணும். இப்ப பாருங்க யாராவது ஒரு வாலண்டியர் வேணுமே, ஒரே ஒரு வாலண்டியர் வேணுமே. ஒரே ஒரு வாலண்டியர் யாராவது கட்டாயம் வேணும். காயத்ரி சார், யாருங்க? மகாலிஷ் மேம். அருமை. எனக்கு நான் இப்படி சொல்றேன், ஒர்க் இந்த 1ல இருந்து 12 வரையிலும் பாத்துங்க. 1ல இருந்து 12 வரையிலும் தான் கேக்குறேன். ஏன்னா 13ல இருந்து 20 வரணும். எல்லா ஸ்ட்ரக்சர்லயும் V3 வந்துருமா, ரிட்டர்ன் அது மறந்து இல்லாம அதை பத்தி ஒரே பண்ண வேணாமா? 1ல இருந்து 12 வரணும். செய்வினைக்கு மட்டும் நம்ம கேட்டுக்கலாம். ஒர்க் எங்கெல்லாம் வரும்? நம்பர் மட்டும் சொல்லுங்க. ஒர்க் எங்க வரும்? அது எழுதிக்கலாமா? நீங்க அந்த நோட்ஸ்லயே எழுதிக்கலாம். ஒர்க் வந்து 1ல இருந்து 12 எங்கெல்லாம் வரும்? எல்லாரும் எழுதிக்கீங்க. யோசிங்க, உங்களால சொல்ல முடியும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இதுல இப்ப நான் சொல்லுங்களா, 2 இடத்துல மட்டும் மேம் வரும். இப்ப போடலாமா? இப்படி போடலாமா? இந்த ஒர்க் வந்து சார் 1 9 சார்.
நான் 1,9 போறேன். 1,9 நான் போடுறேன். பாருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வேர்க்கெட் இருக்கு இல்லைங்களா, வேர்க்கெட். ரெண்டாவது வேர்க்கெட் இது எங்க வரும்? 5ல மட்டுமே வரும். 5ல மட்டுமே வரும். 5 மட்டும் தான் சார் வரும், 5 மட்டும். மட்டுமே வரும். நல்லா பாத்துங்க, இந்த ரெண்டாவது வேர்க்கெட் ரொம்ப முக்கியம். ஒரு வேர்ப் 5ஆ போடுன்னு நான் சொல்றப்ப 5 விதமான வார்த்தைகள் இருக்குங்கிறது தெரியும். அவ்வளவு முக்கியம். முதல் கிளாஸ்லயே நம்ம சொல்லி கொடுத்தது. இது பாருங்க, மூணாவது வேர்க்கெட் மாதிரி பார்க்க ஒண்ணா தெரியுது பாருங்க, பார்க்க ஒண்ணா தெரியுது. ஆனா இந்த வேர்க்கெட் வேற, இந்த வேர்க்கெட் வேற, இதோட மீனிங் வேற. இது இல்ல, நீங்க பாசிவ் வாய்ஸ்ல 8 வாட்டி யூஸ் ஆகுது. அந்த 8 விட்டுருங்க, அந்த 8 அப்புறம் கூட்டிக்கலாம், அப்புறம் 8 கூட்டிக்கலாம். இப்ப சொல்லுங்க மகாலட்சுமி மேம், எத்தனை இடத்துல வரும்? எத்தனை நம்பர்? 3 நம்பர் 3ல வரும் சார். அப்புறம் 7 அப்புறம் 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 7 அப்புறம் 11 சார். 4 நாளா கூட்டிக்கணும். 3 7 11 4 நாளா கூட்டிக்கணும். கூட்டிட்டீங்களா? 4 நாளா. ஓகே சார். வெரி குட், வெரி குட். வர்க்கிங் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க, இந்த நம்பர்லாம் ஒரு காலத்துல சரியா போயிடும். சரி. 2 சார். 1ல இருந்து 12 வரை தான் பார்க்கணும். 2 அடிங்க. 4 அடுத்து 2 4 6 8 10 12 12 சார். பியூட்டிஃபுல். 2 2ஆ கூட்டிங்க. ஏன்னா கண்டினியூஸ் ஒண்ணு, பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஒண்ணு, கொண்டுக்கு ஒண்ணு, ஒரு கொண்டைக்கு ஒண்ணு, இன்னொரு கொண்டேக்கு ஒண்ணு. சரியா? இது பிரசன்ட்ல 2, பாஸ்ட்ல 2, ஃபியூச்சர்ல 2. ரொம்ப ஈஸி. இந்த நம்பர் எல்லாம் உங்களுக்கு ஞாபகமே தேவை இருக்காது. இது அண்டர்ஸ்டாண்டிங்கா நான் போடுறேன். அப்புறம் அதுக்குள்ள போயிடும். சரிங்க, அதுக்குள்ள போயிடும். ஒர்க்ஸ். கேர்ஃபுல் கேர்ஃபுல் கேர்ஃபுல். ஒர்க்ஸ் வந்து எதுலயுமே வரலங்க சார். மிஸ் பண்றீங்க. எதையோ மிஸ் பண்ணி நம்பர் 1 பியூட்டிஃபுல்லா சொல்றாரு பாருங்க. ஒரு பியூட்டிஃபுல்லா சொன்னது யாருங்க? 1ன்னு he works ஹரி கலக்குறாரு பாருங்க, கலக்குறாரு. செம்ம கலக்கிட்டே இருப்பாருங்க. இது உண்மையான இப்ப பாருங்க, இந்த 1 இருக்குல்ல, இந்த 1ல ஐக்கு I work, we work, you work. இது 1ல தானே I work, we work, you work, they work. He sheetக்கு இந்த 1ல என்ன பண்ணுவோம்? works. அப்ப 1 தான். அது 1. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் அது வேணும். B1 B2 B3 B4. நீங்க ஒண்ணுமே இல்ல, ஒரு வாக்கியத்துல ஒரே ஒரு verb தான் இருக்குன்னா அது மெயின் verb. ஒரே ஒரு verb இருக்குன்னா மெயின் verb. 2 verb இருக்குன்னா, இங்க பாருங்க, இங்க 2 verb இருக்கு பாருங்க. இது am working, amன்னு ஒண்ணு இருக்கு, workingன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க மெயின் verb தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். மெயின் verb தான் மெயின் verb என்னங்க? working. அப்புறம் கொண்டிருக்கிறேன். வாவ், சப்போர்ட்டிங் verb மெயின் verb சேர்ந்து இருக்கிறப்ப இது நம்பர் 2ஆ போயிடுது. ரைட்? இங்க பாருங்க, I am a teacher ஒரே ஒரு verb தான், am தான் இருக்கு. அந்த am எங்க உட்காருது? B1ல உட்காருது. B1ல மட்டும் உட்கார்ந்தா அது என்ன? 1. இப்ப பாருங்க, கலர் கொடுத்துடலாமா? இப்ப பாருங்க, I am working. என்ன கலர் கொடுப்போம்? நேத்து ஞாபகம் இருக்கா? என்ன கலர் கொடுத்தோம்? நீலம். ரைட்? அந்த ஒரு இந்த ஆம் என்ன கலர் வருது பாருங்க, கலர் கொடுக்குறோம். பர்பிளா. நீங்க அதுக்கு அழகா பேர் எல்லாம் சொன்னீங்க. நாங்கெல்லாம் ஒரு 2 3 கலர் பேஸ் கலர் வச்சு ஓட்டிட்டு இருப்போம். பர்பிள் இல்லையா? இப்ப பாருங்க, ஆனா இங்க என்ன கலருங்க? ரெட் சார். இல்ல அந்த பர்பிள் வராதுங்கிறதா மெயின். என்ன வருங்க? இங்க என்ன வரும்? ப்ளூ டபுள் ஆக்ட். இங்க மெயின் வெர்பா இருக்கிறது, இங்க சப்போர்ட்டிங் வெர்ப் தான் டபுள் ஆக்ட் சொன்னது. இது நான் சொன்னது இல்லைங்களா? டபுள் ஆக்ட். ஏதோ சொல்றேன், டபுள் ஆக்ட்னு. ரைட்? அழகிய தமிழ் மகன் மாதிரிதான். டபுள் ஆக்ட். ரைட்? எவ்வளவு டபுள் ஆக்ட் பாக்குறோம். ரைட்? எவ்வளவு டபுள் ஆக்ட் நம்ம பார்த்திருக்கோம். சரியா? அது எப்படி வேணாலும் இருக்க, பில்லா மாதிரி கூட இருக்கலாம். ரைட்? டோட்டலா மாறும். எகெயின் ஆம். இந்த ஆம் ரொம்ப 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 முக்கியம். பார்த்துலாமா? இன்னொரு டபுள் ஆக்ட் பார்த்துலாமா? சூப்பரான ஒரு டபுள் ஆக்ட் பார்க்கலாமா? அப்படியே மனசுல அந்த இடம் மட்டும் தான் வலிக்கும். அந்த வழியை வந்து போகும். எப்படி போக்கலாமா? I have written. நம்பர் சொல்லுங்க. I have written. 3 சார். இப்ப பாருங்க, கவனமா பாருங்க. நோட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நான் அனுப்புவேன், அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. I have written a letter. இப்ப பாருங்க, நம்பர் 3. இப்ப மகாலட்சுமி மேம் ஒண்ணு சொல்ல போறாங்க. நான் லைட்டா மாத்து.
I have a I have a letter. letter. Big one. Careful சொல்லுங்க. நம்பர் மட்டும் சொல்லுங்க. I have a letterங்கிறது One. one தான் சார். வா. ஏன்னா மெயின் வெர்ப் have Because மட்டும் தான் வந்திருக்கு. ஒரே ஒரு verb அது மெயின் verb இங்க போடுறோம். இங்க போட்டுலாமா? 1 2 3 Yes, sir. போடலாமா? மகேஷ் மேம் சொல்லுங்க இங்க have கொண்டு வந்துடலாமா? இங்க கொண்டு வந்தா இங்க என்னங்க? இங்க என்னங்க? Had. Have had. இங்க என்னங்க? Had. Have இங்க had Having. having have. Has. Very has. Okay. Has. இப்போ நான் இங்க அடிக்கலாமா? I have a letterங்கிறது நம்பர் 1 I have written a letter. திருப்பி லைட்டா மாத்தி விட்டுறலாமா? இங்க பாக்குறீங்களா? I have a written a letter. I have a letter. பாருங்க. He has a I letter. have He has a letter. written. He I has have. ஒரு have வராது. இந்த நம்பர் sir. சொல்லுங்க. இங்க ஒண்ணு நம்பர் Three. Hasங்கிறது three five. எங்கேயோ மிஸ் பண்றீங்க பாருங்க. ஐயோ, one, sir. one, sir. One, sir. இப்படி ஒரு பியூட்டி. இதுதான் பியூட்டி. இங்கதான் அடிக்கணும். இங்க அடிச்சிட்டாலே போதும். a letter. இப்ப பாருங்க. I have இங்கதான் அடிக்கணும். நீங்க டைம் எடுத்துங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. வீட்டுக்கு போய் டைம் எடுத்துங்க. மண்டைய உடைக்கிறது சொல்லல. 3, sir. நைட்டு போய் மண்டைய உடைங்க. காலையில 3, sir. Three. three sir. Has written. பியூட்டி. Now இப்ப பாருங்க. Seven. Sir, 6. 6, sir. பாருங்க 7 யார் அடிச்சா 7 Gayatri. 7. பியூட்டிஃபுல். அவங்களோட ஒர்க்கை நான் பார்ப்பேன். அவங்களோட ஹோம்ஒர்க் பார்ப்பேன். அருமையா அந்த கேர் எடுத்துட்டு அருமையா ஆடியோ கட் பண்ணி அனுப்புவாங்க. வெரி நைஸ். இப்ப பாருங்க. இப்ப பாருங்க. கேர்ஃபுல். தப்பு மட்டும் பண்ண He கூடாது. had a letter first one. Number one. ஐயோ, அருமை. ஆப்பாடா. இப்ப தமிழ்ல நம்ம ஃபேவரட் தமிழுக்கு வந்துடலாமா? தமிழுக்கு வந்தா அந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆயிடுமா? தியாகராஜன் சார் தமிழ்ல சொல்லுவோமா? I have written a letter. நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். எழுதியிருந்தேன். பாருங்க. நான் ஒரு கடிதம் இங்க பாருங்க. இங்க பாருங்க. ரெண்டாவது கர்சர் மாறுது. நான் ஒரு கடிதம் எழுத்தே வரலையா? எழுதிக்கிறீங்களா? இப்ப எழுதிக்கீங்க. நான் ஒரு கடிதம் வராது எழுதிக்க போறீங்க. எழுத்தே வராது. இப்ப ஃபைனலா ஸ்லிப் ஆயிட்டாரு. என்னிடம் ஒரு letter இருக்கிறது. ஓகே. நான் ஒரு கடிதம் வைத்திருக்கிறேன். நான் ஒரு கடிதம் பெற்றிருக்கிறேன். நான் ஒரு கடிதம் வைத்திருக்கிறேன். எழுதிக்கீங்க. ப்ளீஸ் எழுதிக்கீங்க. நான் ஒரு கடிதம் வைத்திருக்கிறேன். நான் ஒரு கடிதம் எழுதுறேன்னா மறந்துடும். கனெக்ட் பண்ண முடியாது. நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். நான் ஒரு கடிதம் பெற்றிருக்கிறேன். பெற்றிருக்கிறேன். நான் ஒரு கடிதம் வச்சிருக்கேன். என்கிட்ட ஒரு கடிதம் இருக்குது. பாருங்க. என்கிட்ட ஒரு கடிதம் இருக்கு. என்கிட்டன்னு மாத்திக்கலாம். தமிழ் எவ்வளவு பிளெக்சிபிள் பாருங்க. என்ன அடி உடைக்குது பாருங்க. என்கிட்ட ஒரு கடிதம் இருக்குது. நான் ஒரு கடிதம் பெற்றிருக்கிறேன். பாத்தீங்களா? பிக் ஒன். வெரி பிக் ஒன். ஆல்ரைட். ரொம்ப முக்கியம். ரொம்ப 1 5 1 5 எல்லாம் போட்டோம் இல்லைங்களா? சில வாட்டி அந்த கை கால் அந்த நம்ம ஊன்றுகோல் வந்து அவ்வளவு முக்கியம். ஊன்றுகோல் வந்து அவ்வளவு சர்ஜரி கையிலையும் காலையும் பண்ணிட்டு திடீர்னு வேணும். அந்த சர்ஜரி குணமாகிற வரலுமே வேணும் உங்களுக்கு. ரைட். அதுக்குதான் இந்த நம்பரை போட்டு பயந்துக்க வேணாம். ஆனா அந்த நம்பர் வழியா ஒரு பெரிய விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சோம். பாத்தீங்களா? ஒரு பெரிய விஷயம். வாவ். காவு டபுள் ஆக்ட் பண்ணுதா? கலர் போட்டுருவோமா? கலர் தியாகராஜன் சார் கலர் போட்டுருவோமா? ரிட்டர்ன் கலர் சொல்லுங்க. என்ன கலர்? ஆடியோ. ப்ளூ கலர் சார். ப்ளூ. பர்பிள். இந்த ஹேவ் Blue, sir. பியூட்டிஃபுல். இதுதான் எனக்கு வேணும். இது சாதாரண கான்செப்ட் கிடையாது. இப்ப திருப்பி இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இங்க பாருங்க. இங்க என்ன கலர்? Blue, sir. பியூட்டிஃபுல். இந்த கலர். இந்த ஹேஸ் Purple. Written blue. அருமை. Written blue. அருமை. Had purple, written Had blue. Sir, written blue. Had purple, written blue. அருமை.
எனக்கு வந்து அவ்வளவு வேணும். இதுக்கு அப்புறம் ஒரு அடுத்தது கொஸ்டின் கேட்க போறேன். had blue. ஓகே, இதுக்கு அப்புறம் ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்வி முக்கியமான ஒரு கேள்வி. இருங்க நான் கேட்க போற பர்சன் மஞ்சு மேம். மஞ்சு மேம், இந்த ஹேட் இருக்கு இல்லையா, இந்த ஹேட் வந்து இந்த ஹேடா ஒன்லி மஞ்சு மேம் தான். இந்த ஹேட் வந்து இந்த ஹேடா கேர்ஃபுல் கேள்வி பாருங்க. இந்த ஹேட் வந்து இந்த ப்ளூ, இந்த ஹேட் வந்து இந்த ஹேடா செகண்ட் ஒன். சூப்பர். ஏன்னா 5 இந்த 5 நீங்க ரெண்டாவது ஹேட்ல தான் போடணும். இந்த ரெண்டாவது ஹேட் வந்து வேற, இந்த ரெண்டாவது ஹேட் வேற. பாருங்க இங்க பாருங்க, இந்த ஹேட் சொல்லமா பெற்றிருக்கிறேன். பள்ளிவாரி சார் சொல்லமா பெற்றிருக்கிறேன். இங்க ஹேட் பெற்றிருந்தேன். இந்த ஹேட் பெற்று எழுதிங்க. பெற்றிருக்கிறேன், பெற்றிருந்தேன், பெற்றுக்கொண்டு வரும். பெற்றுக்கொண்டு அப்புறம் பெற்றிருக்கிறாள், பெற்றிருக்கிறது. எது வேணாலும் சொல்லலாம். நீங்க பெற்றிருக்கிறது போட்டுங்க. பாருங்க இங்க பாருங்க, பெற்றிருக்கிறேன், பெற்றிருந்தேன், பெற்று முற்று பெறாத வினை ஃபீச்சர் கிடையாது. இது பெற்றுன்னு கட்டாது பாருங்க. முற்று பெறாத வினை அருமையா இருப்ப. தமிழ் எப்படி டஃப் கொடுக்குது பாத்தீங்களா? இங்கிலீஷோட சாதாரண லாங்குவேஜ்ல ஹேவிங் பெற்றுக்கொண்டு, அப்புறம் ஹேஸ் பெற்றிருக்கிறது, பெற்றிருக்கிறாள். இப்ப போலாமா? இப்ப இன்னும் தெளிவா போலாமா? பெற்றிருக்கிறேன், பெற்றிருக்கிறோம், பெற்றிருக்கிறாய், பெற்றிருக்கிறீர்கள், எல்லாமே ஒரு மகாவுக்கு இங்க. ஆனா 3 தான் வரும். பெற்றிருக்கிறது, பெற்றிருக்கிறான், பெற்றிருக்கிறாள். ஒண்ணுதான் பெற்று 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 பெற்று. அற்புதமான வார்த்தை. 20ல 11 இடத்துல பயன்படுத்தப்பட வார்த்தை 20 செக்ஷன்ல. இது பெற்றிருந்தேன் ஸ்ட்ரைட்டா ஒரே ஒரு இடத்துல அடி. பெற்றிருந்தேன், பெற்றிருந்தாய், பெற்றிருந்தீர்கள் எல்லாம் பாத்துங்க. ஒரே இது யூ தேல வந்து வரும். இது செம்மையான வார்த்தை. ஓகே, 5 நீங்க பாக்கணும். ஒண்ணுத்துக்கும் ஒரு இது இருக்குது. நீங்க ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்கீங்க. இது கஷ்டமான விஷயம். இப்ப கொஞ்சம் ஈஸியா தெரியுது இல்லைங்களா? நேற்று சாயந்தரம் கஷ்டமா இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஓப்பனிங் இருக்கு. அதெல்லாம் பண்ணிடலாம்டா அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துருச்சு இல்லையா? நிச்சயம் பண்ணிடலாம். அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த கலர் எல்லாம் பாத்துக்கணும். நீங்க வீட்டுல போய் ரிவைஸ் பண்ணணும். வீட்டுல போய் ரிவைஸ் பண்ணா பில்டிங் கட்டுவீங்க. ரைட்? நான் ஃபவுண்டேஷனை கொடுக்க முன்னாடி சொன்ன மாதிரி பில்டிங் கட்டுறது உங்க வேலை. நீங்க எவ்வளவு பிரம்மாண்டமா கட்ட போறீங்கிறது 4 மாடியா 5 மாடியா 10 மாடியாங்கிறது உங்க வீட்டுல இருக்கு. ஆனா எத்தனை மாடி கட்டினாலும் சூப்பரா ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்துறேன். ரைட்? நீங்க 20 மாடி வேணாலும் கட்டுங்க, ஆனா சூப்பரா கொடுத்துருங்க. ஆனா கட்டுறது உங்க வேலை. ஸோ 20% வாத்தியாரு, 80% ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்கு. If the student is ready, the teacher will appear. If the student is ready, the teacher will appear. அப்படின்னா ஸ்டூடெண்ட் எப்ப தயாரா இருக்காரோ வாத்தியார் வந்துருவார். வாத்தியார் கட்டாயம் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு தேவை நான் கத்துக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆர்வம் இருந்தா எப்படியும் கிடைச்சிடும். விஜய் படத்துக்கும் அஜித் படத்துக்கும் முதல் ஷோ டிக்கெட் வாங்கணும்னு பெரிய ஆர்வம் இருக்கு. எப்படியும் அவங்க போய் வாங்கிடுறாங்க இல்லையா? எவ்வளவு வாங்கிடுறாங்கல்ல? என்ன மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டா வந்துடும். ரைட்? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் வந்து ஒண்ணு உங்களுக்கு தேவை இருந்தா வந்துடும். இப்ப பாருங்க இன்னொரு வாக்கியம். If the student is truly ready. ரெண்டுத்தையும் எழுதிக்கிறீங்களா? If the student is ready, teacher will appear. If the student is எழுதிக்கீங்க, ப்ளீஸ் எழுதிக்கீங்க. தமிழ்ல நீங்க பார்க்க போறீங்க. If the student is ready, teacher will appear. நம்பர் 1 நம்பர் 9 எப்படி பண்றீங்க பாத்தீங்களா? நம்பர் 1, if the student is ready, நம்பர் 1 ஸ்ட்ரக்சர், then teacher will appear. நம்பர் 9 பள்ளிவேல் சார், நம்பர் 9 எப்ப ஸ்டூடெண்ட் ரெடியா இருக்காரோ ஆட்டோமேட்டிக்கா டீச்சர் வந்து சொல்லி கொடுப்பாரு, வந்துருவாரு. இப்ப பாருங்க, if the student is truly ready எழுதிக்கீங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், if the student is truly ready, if the student is truly ready, the teacher will disappear. இது கரெக்டா எனக்கு மீனிங் சொல்லணும். பழனிவேல் சார் இது சொல்லணும். இதுக்கு என்ன மீனிங்? மாணவர்கள் நான் இங்க எழுதுறேன். ஏன்னா அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயங்கிறது. If
the student is ready. எதுக்குங்க ரெடியா இருக்கணும்? To learn. Sir, if or if, If நாளைக்கு if the student is ready, if the student is ready, then teacher will appear. இருங்க ஒரே ஒரு நிமிஷம் குயிக்கா சொல்லிடுறேன், டைம் நமக்கு இல்லைங்கிறதுனால. if the student is ready, Okay. the truly மட்டும் ஆட் பண்றேன். the teacher will disappear. ஓகே, இது நான் குயிக்கா சொல்லிடுறேன், ஏன்னா டைம் தான் நமக்கு ஒரு மெயின். இது 1 or 2 minutes இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்குவேன். 9 தாண்டி ஒரு 1 or 2 minutes மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவேன். பட் அதுக்கு மேல எடுக்க மாட்டேன். பாருங்க, ஒரு ஸ்டூடெண்ட் ரெடியா இருக்காருன்னா ஆட்டோமேட்டிக்கா டீச்சர் வந்துருவாரு. வந்து நமக்கு தேவை வந்துடும். இந்த டீச்சர், இந்த ஸ்டூடெண்ட் வந்து உண்மையிலே ரெடி ஆயிட்டாருன்னு வச்சுங்க, அவருக்கு நல்லா வந்துருச்சுன்னு டீச்சர் போயிடுவார். இந்த டீச்சர் இருக்க மாட்டாரு, டீச்சர் தேவையில்லை, டிசப்பியர். மகாலட்சுமி மேம் புரியுதுங்களா? அது இது ரொம்ப பெரிய ப்ராவர்ப். இது ஒரு பெரிய விஷயம் வெஸ்டர்ன் கண்ட்ரில சொல்லுவாங்க. இந்த மொழியை யாரும் திணிக்க முடியாது. மொழியை யாரும், நான் உங்களுக்கு வந்து நீங்களா பார்த்து கத்துக்கிட்டு வெறித்தனமா வந்து கத்துக்கிட்டீங்கன்னா கத்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய சூப்பர் டீச்சர்ப்பா அப்படின்னு பந்தா விட்டுட்டு நான் உங்களுக்கு டீச் பண்ணிடுவேன்னு இங்க சவால் விட முடியாது. எந்த டீச்சரும் சவால் விட முடியாது. நீங்க நினைச்சு நான் கத்துக்க போறேன்னு நினைச்சா மட்டும்தான் நீங்க பண்ண முடியும். அது ஓகேங்களா? நான் சொன்னது புரியுதா? ரைட். இந்த ஸ்டூடெண்ட் இஸ் ட்ரூலி ரெடினா உண்மையிலே தயாராயிட்டாருன்னு வச்சுங்க. உண்மையிலே காயத்ரி மேம்லாம் சூப்பரா தயாராயிடுவாங்க. ஹரி சார்லாம் ரொம்ப அருமையா தயாராயிட்டாருன்னா அன்னைக்கு இந்த டீச்சர் தேவை கிடையாது. ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் ஈஸியா கட்டிக்கலாம். ஃபவுண்டேஷனுக்காக மட்டும்தான் இங்க அப்பியர் ஆகுது. அதுக்கப்புறம் ட்ரூலி ரெடி ஆயிடுச்சுன்னா மேல பாட்டு கட்டிக்கிட்டே போகணும். ரைட். ஆனா இந்த ஃபவுண்டேஷன் தான் இந்த இடத்துல இந்த கலர் மாத்தணும். இப்படிப்பட்ட ஒரு விஷயமா கொஞ்சம் கஷ்டமா இருக்கே, கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் புரியுற மாதிரி இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா டெஃபினட்டா புரிய வச்சிடலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. தாய்மொழிங்கிற தாய்ப்பாலை அப்பப்ப குடிச்சிட்டு இருக்கு, அப்பப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ரைட். இப்ப பாருங்க, இப்ப உள்ள நீங்க வந்துட்டீங்க, 5 பாக்குறீங்க. 5 பக்கத்துல 23 குரூப் இருக்கு. 23 குரூப் இருக்கு. ஆனா 6 குரூப்பா அதை பிரிக்கலாம். அந்த 23 குரூப்பும் உங்களுக்கு கொடுக்க போறேன், ஒரு வீடியோ வடிவில் கொடுக்க போறேன். ரைட். இந்த வீடியோ ஓடிட்டு அந்த இதுதான் ரொம்ப முக்கியம். அவ்வளவு வந்து ஒரு பெரிய விஷயம். இப்ப அப்படியே 128 வேர்பை வந்து தனியா பிரிச்சு எடுத்து அது 23 குரூப்பா பிரிச்சிருக்கோம். அது 6 மேஜர் கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். நீங்க அது உள்ள போனாலே இங்க தப்பு வராது. இங்க தப்பு வரலன்னா இங்க தப்பு வராது. இங்க தப்பு வரலன்னா அண்டர்ஸ்டாண்டிங்ல தப்பு வராது. இதோட அடிநாதமே இதுதான். ஒரு வார்த்தையை நீங்க 5 கரெக்டா பாக்குறீங்களா தப்பா பாக்குறீங்களா? டேக்குனா டேக்குடுன்னு சொல்லவே கூடாது. டேக்குனா டுக்கு தான், பாஸ்ட் டென்ஸ். மேக்குனா மேடு தான், மேக்குடுன்னு வார்த்தையே கிடையாது. ரைட். அப்ப இது ரொம்ப 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 ஆதார சுருதி. ரொம்ப ஆதார சுருதியா அது இருக்குது. இதுதான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ரைட். இங்க என்ன வேணாலும் பார்க்கலாம். இப்ப பாருங்களேன், ஒரு டஃபா ஒரு இது கொடுப்போம், நீங்க ஃபேஸ் பண்ணுங்க. இதை ஃபேஸ் பண்ணுங்க, பார்க்கலாம். I will be writing a letter. Right? Now, I will be a businessman. இப்ப பாருங்க, இப்ப யார் வேணாலும் சொல்ல நம்பர் சொல்லுங்க. I will be writing a letter. நம்பர் சொல்லுங்க. 10. பியூட்டி அவ்வளவுதான். எனக்கு இங்க வரணுங்க. I will be a businessman நம்பர் வேணுங்க. அது 10 தான் சார். 10 தான் சார். அடாடா, இப்ப இவ்வளவு தூரம் சொன்னமே, இவ்வளவு தூரம் கஷ்டமா இருக்கு. 9 சார். 9. அருமை. ஏன்னா இப்ப சொல்லுங்க, மெயின் வெர்புங்க என்ன? மெயின் வெர்புங்க என்ன? இதுல மெயின் வெர்ப் என்ன? இதுல மெயின் வெர்ப் B. மெயின் வெர்புக்கு என்ன கலர்? என்ன கலர்? ப்ளூ கலர். அருமை. லவ்லி. ரைட். நான் இங்க சொல்லுங்க, இந்த வில் பீல இந்த பீக்கு என்ன கலர்? Purple. Purple சார். Writing. இப்ப சொல்லுங்க, வில் என்ன கலர்? சொல்லுங்க, வில் என்ன கலர்? Future. B also B. ஓ, ரெண்டு வராது. Purple, sir. ஓ, purple. Only Supporting verb. Writing blue. CB ரெண்டுமே supporting verb. Writing is a main verb. Beautiful thing.
பியூட்டிஃபுல். சார் ஒரு சென்டென்ஸ்ல எத்தனை சப்போர்ட்டிங் இது நிறைய வரும், 3 வரும், 4 வரும், எல்லாம் பார்க்க போறோம். நம்ம 20 பார்த்தோம் இல்லையா? 20 பார்த்தது எங்க இப்ப பார்க்கலாமா? 20 பார்த்தது குயிக்கா ஒரே ஒரு நிமிஷம் வாங்க. இந்த 20 எங்கன்னு பார்த்துடலாமா? நம்பர் 7ல இருக்கா? நம்பர் 7ல இருக்கா? இங்க பாருங்க, இங்க பாருங்க. இதுல இங்க எத்தனை சப்போர்ட்டிங் வெர்ப் இருக்கு? கலர் அடிச்சிடலாமா? கலர் அடிக்கலாமா? குயிக்கா 5 நிமிஷம் இருக்கு. ஓகே சார். will have been. இப்ப பின்னாடி வரும் மெயின் வெர்ப் தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவோம். Blue sir, blue. ப்ளூ. ரைட்டிங் ப்ளூ verb. ஒரு இதுல ஒரு ப்ளூ மட்டும் தான் இருக்கும். ஆனா எத்தனை வேணாலும் இருக்கலாம் சப்போர்ட்டிங். will have been மூணுமே purple. அருமை 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 அருமை. பட் லோடு தாங்குறது எல்லாம் இதுங்க. எது லோடு தாங்கும், எங்க வந்து லோடு எங்க போகும்? the very first one, the very first one தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டிங் தான் எல்லாத்தையும் தாங்கி பின்னாடி உள்ளது பாருங்க. இது எல்லாமே தாங்கிட்டு have been writing அப்படியே கொண்டு வருது பாருங்க. பிரசன்ட் அப்படியே கொண்டு வருது பாருங்க. ரைட் ரைட். சோ will have been. இப்ப இங்க பார்க்கலாமா? இங்க பார்க்கலாமா? எல்லா கலரும் Writing blue sir. Writing blue. Have been Purple. வீட்டுல போய் டைம் எடுத்துக்கிட்டு அருமையா நீங்க வந்து இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணணும். மைண்ட்ல ஓட விடணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கண்ணால பார்த்துட்டு அப்புறம் கண்ணை மூடிட்டு மைண்ட்ல ஓட விடணும். மைண்ட்ல ஓட விடுறப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். விடிய காலையில பண்ணா இன்னும் ஈஸி, இன்னும் ஈஸி. விடிய காலையில ஏந்திரிச்சோட பண்ணா இன்னும் ஈஸி. ஸ்ட்ரைட்டா உள்ள போயிடும். ஸ்ட்ரைட்டா சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிடும். ரொம்ப எதுவுமே அடிச்சு உடைக்கலாம். நீங்க நினைச்சாலும் தப்பு பண்ண முடியாது. அது உள்ளுக்குள்ள போயிடும். நீங்க எப்படி சைக்கிள் ஓட்ட இப்ப தெரியும், 2 வீலர் ஓட்ட உங்களுக்கு தெரியும், 4 வீலர் ஓட்ட தெரியும். எது வேணாலும் நீங்க நினைச்சிட்டு போலாம். இப்ப ஆபீஸ்ல இருந்து ஒர்க்குக்கு போறப்ப, ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறப்ப மைண்ட்ல என்னென்னலாம் ஓடும். ஆனா சர்வசாதாரணமா வீட்டுல கொண்டு போவீங்க இல்லையா? எப்படிலாம் வந்தோம், எத்தனை சிக்னல் கிராஸ் பண்ணோன்னே தெரியாது. ஏன்னா உடம்பு ஃபுல்லா மனசு ஃபுல்லா உள்ள போயிடுச்சு. அது மாதிரி உள்ள போகணும். உள்ள போறப்ப எந்த கேப் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். ரைட். இப்ப சொல்லுங்க, இது புரியுதா? ரைட். I will be writing. தமிழ்ல சொல்லுங்க. I will be writing. நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பேன். இப்ப I will be a businessman. இப்ப தமிழ்ல சொல்லுங்க. நான் ஒரு தொழிலதிபராக இருப்பேன். பாருங்க, be வந்து இரு, be வந்து இரு, pain, will வந்து pain. நம்ம சொன்னோம் அப்பையில இருந்து பிரிச்சு சொல்லணும். நான் ஒரு பிசினஸ் மேனாக இருப்பேன். வந்துருச்சா? இப்ப பாருங்க. இப்ப I was a businessman. நான் ஒரு பிசினஸ் மேனா இருந்தேன். இப்ப இல்ல. இப்ப நம்பர் சொல்லுங்க. இது நம்பர் சொல்லுங்க. எங்க நம்பர் சொல்லுங்க? 5 சார். 5 சார். அருமை. I am a businessman. 1 சார். 1 அப்பாடா, இதுதான் வேணும் எனக்கு. 9 மணிக்குள்ள இது வந்து ஒரு 4 பேர் தான் சொல்லிட்டு அப்படிங்கிறது என்னோட ஆசையா இருந்தது. என்ன தெரியுங்களா? இதை நீங்க பண்ணீங்கன்னா எங்க வேணாலும் கிடைக்கும். என்ன தெரியுங்களா பண்ணணும்? நீங்க எந்த டெக்ஸ்ட் படிச்சாலும் எடுத்தோடனே மெயின் வெர்பை லொகேட் பண்ணும். நோட் பண்ணிக்கீங்க. லொகேட் த மெயின் வெர்ப். ஸ்டெப் நம்பர் 1, லொகேட் த மெயின் வெர்ப். அதை வச்சாதான் உங்களுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா லொகேட் த சப்போர்ட்டிங் வெர்ப் போட்டு பிராக்கெட்ல எஸ் போடுங்க. வெர்ப் VERBக்கு அப்புறம் எஸ் போடுங்க பிராக்கெட். சிங்கிள் பிராக்கெட் ஓபன் எஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து லொகேட் த மெயின் வெர்ப். அப்புறம் தான் சப்போர்ட்டிங் வெர்பை தொடரணும். ஏன் தெரியுங்களா? நிறைய இடத்துல வெறும் மெயின் வெர்ப் மட்டும் தான் இருக்கு. தியாகராஜன் சார், இங்க வெறும் மெயின் வெர்ப் மட்டும் தான் இருக்கு இல்லைங்களா? எடுத்தோன்னு மெயின் வெர்பை லொகேட் பண்ணணும். ஆப்போசிட்ல வரணும். தமிழ் எப்படி ஆங்கிலத்துக்கு ஆப்போசிட்ல வரணும். ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப முக்கியமான ரூல். ஞாபகம் வச்சுங்க. லொகேட் த மெயின் வெர்ப். மெயின் வெர்பை லொகேட் பண்ணாதான் அப்புறம் சப்போர்ட்டிங் வெர்ப் இருந்தா லொகேட் பண்ணும். சரியா? அப்புறம் மெயின் வெர்ப் சப்போர்ட்டிங் வெர்ப் தியாகராஜன் சார் எதுக்கு லொகேட் பண்ணணும்? ஒரு வாக்கியத்தை நீங்க படிக்கிறீங்க, ஒரு புக்ல படிக்கிறீங்க, இல்ல ஒருத்தர் பேசுறது கேக்குறீங்க. இந்த வாக்கியத்துல மெயின் வெர்ப் பண்ணணும், அப்புறம் சப்போர்ட்டிங் வெர்ப். ரெண்டு தான் இருங்க ஒரே ஒரு நிமிஷம் கட் பண்றேன். ஓகே. தியாகராஜன் சாருக்கு ஒரு கேள்வி. நான் ஒரு வாக்கியம் இருக்கு, ஒருத்தர் பேசுறாருல, ஒரு புக்ல வந்து இருக்குது. நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோட மெயின் வெர்பை லொகேட் பண்ணிட்டு அப்புறம் சப்போர்ட்டிங் வெர்ப் போறீங்க. ஏன் அப்படி போகணும்? ஏன் போகணும்? அன்மியூட் பண்ணுங்க. மெயின் வெர்ப் தான் சார் நம்மளுடைய வொர்க்க குறிக்கும். செயலை குறிக்கிறது மெயின் வெர்ப். செயல். காலத்தை குறிக்கிறது சப்போர்ட்டிங் வெர்ப். ஃபர்ஸ்ட் என்ன செயல் பார்த்துட்டு காலம் என்னன்னு பார்க்கணும்.
அப்புறம் சில வாட்டி காலம் செயலுக்குள்ளேயே ஒழிஞ்சிருக்கும் சரிங்களா? லாஸ்ட் 1 or 2 minutes தானே, எப்படியாவது கொஞ்சம் பாத்துக்கலாமே, கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாமே. இப்ப பாருங்க, இப்ப என்னன்னா சில வாட்டி அந்த மெயின் செயலுக்குள்ளேயே காலம் ஒழிஞ்சிருக்கு. ஜெயராஜன் சார், ஐ ரோட்ல ஒழிஞ்சிருக்கா, உள்ள ஒழிஞ்சிருக்கா, டிட் பிளஸ் ரைட்னு பிரிச்சாக்க காலம் வந்துருதா, பாஸ்ட் காலம் தெரியுது, ரைட்டுக்கு அது எழுதுன்னு தெரியுதா? ரைட், அதேதான். ஒண்ணு வந்து செயலை ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அப்புறம் செயல் நடக்கிற காலத்தை பார்க்கணும். இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு அப்புறம் வாக்கியத்துல எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். பாக்கி எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான், ஈஸியா ஃபிட் பண்ணிடலாம். இப்ப இது நான் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இது வந்து கட்டாயமா உங்களுக்கு புரியும். புரியலன்னாலும் புரியறதை நோக்கி நீங்க நகர்ந்துட்டீங்க, அது நல்லாவே எனக்கு தெரியும். பி வந்து சாதாரண விஷயம் கிடையாதுப்பா, லேசுப்பட்ட ஆள் கிடையாதுப்பா, பி ஆம் வந்து லேசுப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு தெரியுது இல்லையா? நம்ம தீர்வை நோக்கி நகரும். ஆள் லேசுப்பட்ட ஆள் இல்லைன்னாலே நம்ம அவங்கள பார்த்து ஹேண்டில் பண்ணுவோம் இல்லையா? பார்த்து ஹேண்டில் பண்ணுவோம் இல்லையா? அப்பன்னு டெஃபினட்டா ஆம் வந்தா பார்த்து ஹேண்டில் பண்ணுவீங்க, வாஸ் வந்தா பண்ணுவீங்க, பீன் வந்தா பண்ணுவீங்க, பீன் வந்தா பண்ணுவீங்க, ஹேவ் வந்தா பண்ணுவீங்க, ஹேட் வந்தா பண்ணுவீங்க, ஹேஸ் வந்தா பண்ணுவீங்க. ரைட், 24 வார்த்தையில இந்த வார்த்தையெல்லாம் உண்டு. நாளை விட்டுவிட வேண்டாம், முக்கியமான கிளாஸ், மறந்துட வேணாம். வரும் பாக்கி உள்ள எல்லா வார்த்தையும் எடுக்கிறோம், பிரிக்கிறோம், ஒவ்வொரு இதுலயும் 12 இதுலயும் போடுறோம். சரிங்களா? இன்னைக்கு முடியறதுக்கு முன்னாடி நான் இது மட்டும் சொல்லிடுறேன். இந்த இடம் கிளாஸ் 8ல எனக்கு வந்து தமிழ் அண்ட் ஆங்கிலம் வேணும், இது கட்டாயமா எடுக்கணும். தமிழ் இல்லைன்னாலும் பரவாயில்ல, எனக்கு வேண்டியது என்ன தெரியுங்களா? பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். அப்படியே சொல்லணும். ஐ வேக் அப், ஐ வோக் அப், பாருங்க, ஐ வில் வேக். சரிங்களா? நீங்க பாஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னா பரவாயில்ல, நேற்று, இன்று, நாளை. ரைட்,